தங்கம் விலை தாறுமாறாக உயர்ந்து விண்ணை தொட்ட போதும் அட்சய திருதியையொட்டி தமிழ்நாட்டில் மக்கள் போட்டி போட்டுக்கொண்டு தங்கத்தை வாங்கி குவித்தனர். அட்சய திருதியை தினம் நேற்று கொண்டாடப்பட்டது. இந்த நன்னாளில் தங்கம் வெள்ளி வாங்கினால் வீட்டில் செல்வம் பெருகும் என்ற நம்பிக்கை உள்ளதால் மக்கள் நகை கடைகளில் காலை முதலே குவிந்தனர். அட்சய திருதியையொட்டி நகை கடைகள் முன்கூட்டியே திறக்கப்பட்டு விற்பனை களை கட்டின. ஒரு சவரன் தங்கம் 71,840 ரூபாய்க்கும் 1 கிராம் 8,980 ரூபாய்க்கும் வர்த்தகமான நிலையில் பெரும்பாலான கவுண்டர்களில் சிறப்பு கவுண்டர்கள் அமைக்கப்பட்டு விற்பனை நடைபெற்றது. சென்னை தியாகராய நகரில் உள்ள நகை கடைகளில் மக்கள் குடும்பமாக வந்து தங்களுக்கு விருப்பமான நகைகளை வாங்கிச் சென்றனர். வருஷம் ஏதாவது ஒன்று வாங்கிடுவோம். அது ஒரு ஐதீகமாவே ஃபாலோ பண்றோம். நான் ரொம்ப வருஷமா 20 இயர்ஸா வாங்கிட்டு இருக்கேன். ரேட் ஏறினாலும் கோல்டுக்கு அதே மதிப்பு தான். இப்ப நான் அன்னைக்கு வாங்கினதை விட இன்னைக்கு ரேட் எனக்கு ஜாஸ்தியா இருக்கு. கோவையிலும் அட்சய திருதியை ஒட்டி நகை கடைகளில் காலை முதலே வியாபாரம் சூடுபிடிக்க தொடங்கியது. நகை விலை ஏறுமுகத்தில் இருப்பதால் கடந்த அட்சய திருதியை விட தற்போது குறைவான அளவே தங்கம் வாங்கியதாக மக்கள் வருத்தம் தெரிவித்தனர். நான் ஒரு பவுன் எடுக்கலாம் அந்த மாதிரி இதில் வந்தேன். ஸோ ரேட்டு கூடுதலாக இருந்தனால இப்போ 1/2 பவுன் அந்த கம்மல் எடுத்துருக்கிறோம். தங்க ரேட்டை பார்க்கும்போது ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது. எங்கள் மேரேஜெலாம் வரும்போது இன்னும் தங்க விலை கூடுமான்ற இதில் வந்து 1 கிராம் இப்போவுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறோம். சேலம், மதுரை, திருச்சி, நெல்லை உள்ளிட்ட நகரங்களில் உள்ள நகை கடைகளில் விற்பனை அமோகமாக நடைபெற்றது. கடந்த ஆண்டு அட்சய திருதியை அன்று ஒரு சவரன் தங்கம் விலை 53,640 ரூபாய்க்கு விற்பனையானது. அதன் பிறகு தங்கம் விலை தாறுமாறாக உயர்ந்து விண்ணை தொட்டுள்ள போதிலும் கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் தங்கத்தின் தேவை குறையவில்லை என்று தங்கம் மற்றும் வைர வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் தெரிவித்தார். இந்த வருடம் விற்பனை கடந்த ஆண்டை போலவே சிறப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நாங்கள் எதிர்பார்த்தோம் கடந்த ஆண்டை விட இன்னும் கூடுதலாக 20% இருக்குன்றது. காரணம் என்னன்னா 20% முன்பதிவுகள் கடந்த ஆண்டை விட அதிகமாக நடைபெற்ற போதிலும் விற்பனை கடந்த ஆண்டை போல் மட்டும்தான் இருந்தது. வரும் காலங்களில் தங்கத்துடைய விலை இன்னும் அதிகரிக்கும். சிறு நகை கடைகளிலும் தங்கம் விற்பனை அமோகமாக இருந்ததாகவும் தங்கத்தின் மீது மக்களுக்கு உள்ள நம்பிக்கை இதன் மூலம் நிரூபணமாகி உள்ளதாகவும் கூறிய ஜெயந்திலால் தங்கம் விலை தற்போதைக்கு குறைய வாய்ப்பில்லை என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார்.